வணக்கம்ங்க. இன்றைக்கி வேலைக்கார பொண்ணு வர வேணான்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் விட மாட்டேங்க, நானே செஞ்சுட்டு போயிடுவேன். வீடெல்லாம் மேலெல்லாம் அந்த ஏசி மற்ற இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஃபேன் மேலே சீலிங் ஃபேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். அது நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீட்டை மட்டும் கூட்டி பெருக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் கணக்கு காட்டும். சரி அவ்வளோ நேரம் ஆகுன்னு வேக்யூம் கிளீனர் வந்துக்கதான் இருக்குதுல்ல, அதிலே போட்டு நான் கூட்டினா அதில் தான் கூட்டுவேன். அதில் கூட்டினா நீட்னஸாக வந்துடுங்க. சின்ன இத்தனோண்டு முடியாக இருந்தால் கூட அதுக்குள்ளே வந்துடும். வீடு வந்து மாப் போட்ட மாதிரி இருக்குது அதில் கூட்டினோம்னா. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இது வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும் வாங்கி, 4 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இதே கம்பெனி தான் வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வாங்கினேன். அது இன்னும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. வேறவங்களுக்கு கொடுத்து அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் கொஞ்சம் போஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக இழுக்காது குப்பையெல்லாம். இது கொஞ்சம் நல்லா இதாகுது. இது 14,000 இந்த வேக்யூம் கிளீனரு. யுரேக்கா கம்பெனி நல்லாத்தான் இருக்கும். ஆனால் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மி, ரேராக கொடுப்பானுங்க. நான் சொல்லி ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்ப்பானுங்க. ஆனால் பண்ணி கொடுப்பாங்க. புது மிஷின் இதில் ஏதாவது மோட்டரெலாம் சீக்கிரம் போயிடுச்சுன்னா பண்ணி கொடுப்பாங்க. அதனால நானே மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, மேலே ஒட்டரை அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதில் அடிச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் கீழே கூட்டுறப்போ இதில் க்ளீன் பண்ணிக்குவேன். அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்குது இப்போதைக்கு. பெட்ரூம்பு அந்த ரூம் 2ம் பண்ணிட்டேன். மாப் போடல, வேக்யூம் கிளீனரில் கூட்டிட்டேன். இனிமேல் மாப் போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க. எல்லாத்துக்குமே அதை போட்டு இழுக்க மாட்டேன். சேமாத்தில் எதெல்லாம் யூஸ் பண்ணி கூட்ட முடியுமோ அதெல்லாம் சேமாத்தில் கூட்டிக்குவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜை எப்போவுமே நவுத்தி வச்சிருவேன். ஒரே இடத்துல வைக்க மாட்டேன். ஏன்னா அடியில் நிறையா தூசி போய் அண்டிடும். அதனால் ஒரு இடத்துல அந்த ஸ்டாண்டுக்கு இது எல்லாமே தொடச்சி நீட்டாக பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பக்கமே தள்ளி வச்சுருவேன் கூட்டிகிட்டு. கொஞ்சம் ஓட்டி விட்டுருக்குறேன், அதனால் ஓடுது. வீடு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வைக்கவங்க. ஃபுல்லாக கீழே ஜாமான் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, கோலப்பொடி அது இது எல்லாமே வந்து கீழே தள்ளிவிட்டு வச்சுருக்கு. வீடு ஃபுல்லாக வச்சிரும். முடியாதுங்க, ரொம்ப முடியாது. ஏதாவது ஒரு நாளைக்கு இப்படி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க மாட்டேங்க. நானே பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு செகண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுறது, பூனைக்குட்டி வேறு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அலப்பறை பண்ணுங்க. அந்த செவரெல்லாம் இடிஞ்சிருக்குல்ல, அது பூரா பூனைக்குட்டி கொஞ்சம் பக்க தோண்டி காலில் அது மண்ணாம்மா, அதுகளுக்கு மண்ணில் யூரின் போகும்போது அந்த இதுக்கு தோண்டி அதை அப்படி பண்ணி வச்சுருக்குது. கீழே ஒரு ரூமில் ஃபுல்லாக சுற்றி பண்ணி வச்சுருக்கோம். கீழே இருங்க, மேலே இப்போ தான் ஏற்றி விட்டால் திரும்பவும் போய் அந்த பக்கம் இது பண்ணுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடச்சிடுவோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் எப்படின்னா, கொஞ்சம் லிக்விட் இந்த வீடு க்ளீன் பண்ணுற லைசால் இருக்கும், இல்லை அப்படின்னா ஷாம்பு கொஞ்சம் போட்டால் போதுங்க. ஷாம்பு இதில் அவ்வளோ நீட்னஸ் க்ளீனாக வரும். அதை போட்டு ஃபஸ்ட் ஒரு டைம் தொடச்சிட்டு இப்போ 2வது டைம் இன்னொன்று எடுத்து இந்த அந்த பக்கம் தொடச்சி பக்கம் ஃப்ரிட்ஜ் எடுத்து நாற்றி வைக்கிறேன் பாருங்கள். ஒரு சுற்றியுமே ஒரு தூசி பின்னாடி கூட இன்றைக்கி காலையில் மறுபடியும் மோட்டரில் கூட்டினேன். அந்த இருந்துட்டு இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் செடி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. வெயில் காலம் வந்து நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்குவேன். அது பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைண்டு. அதனால் அப்பப்போ அது வீட்டில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சு விடுவேன் டெய்லி. செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லைங்க, மேலே தெளித்து விடணும். தெளித்து விட்டிங்கன்னா தான் எந்த மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், வேறு செடியாக இருக்கட்டும், நல்லா வளரும். அப்புறம் எல்லாம் தலை வந்து பச்சையாக நல்லா அழகாக இருக்கும். இலைகள்லாம் வந்து பெருசாக வரும் எந்த செடியாக இருந்தாலும். அதனால மழை பெஞ்சா நல்லா வருதுன்னு ஏன் சொல்லணும்னா, இதுதான் மேலே அந்த தலையும் நலையிற மாதிரி தான் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வளரும். எல்லாம் டிஃபன் சாப்பிட்டிங்களா? இன்னும் நான் டிஃபன் சாப்பிடல, க்ளீன் பண்ணியிருக்குது, குளிச்சுட்டு அப்போ தான் பண்ண பாருங்க. ஓட்டுறேன் ஒடியார அதை எடுத்து போட்டு பண்ணேன். ஃபஸ்ட் ஒரு டைம் போட்டு 2 மாப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து இதை போட்டுருவேன், மறுபடியும் 2வது மாப்பு. கொஞ்சம் சுத்தமாக இருந்து பழகிட்டால் இதாங்க பெரிய தொல்லை. வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போயிடும். ஆனால் க்ளீன் இல்லாமல் இருந்தோன்னா எனக்கு பயங்கர டென்ஷன், மைண்டு டிப்ரெஷன் ஆகும் பாருங்க. ஐயோ நான் வீடு கூட்டலையே இதே தான் சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன்.
க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் மைண்டு ப்ரெஷர் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று பண்ணிட்டு போகும். இதுக்கோ இன்றைக்கி சளி பிடிச்ச மாதிரியே இருக்குது. என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியல, சளி பிடிச்ச மாதிரியே இருக்குது. வெறும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். போன குட்டி எடுத்து போட்டு கீழே தள்ளிடுச்சு பாரு. அநியாயம் அநியாயம் குட்டி குச்சங்க போட் 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 என்ன சாப்பா. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த போன குட்டினாலேயே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுது. ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இந்த சின்னதுக்கு ரெண்டும் பண்ணுற அட்டுலியும் இங்கே வாங்கி ஆட்டி மொத்தரவா ரொம்ப செல்லம் கொடுத்து இது பண்ணுறேன். அவ்வளோ அட்டுலியம் பண்ணுது. சரிங்க, இன்றைக்கி காலையில் பார்க்குற வேலை இது. ஏய் நான் சமையல் பண்ணல, குழம்பு வைக்கணும், சாதம் வைக்கணும், எல்லாம் செய்யணும், செய்யாமையே இருக்குது. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரியே இருக்குது. என்ன சாப்பிட்டேன் நேற்று? வெந்தய குழம்பு சாப்பிட்டேன். வெந்தய குழம்பு குளிச்சியோ? சுகருக்கு நல்லது தானே. ஒரு ஆள்கிட்ட இருக்கிறோம், எதுக்கடா இப்படி கூட்டிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு விட்டுருவாங்க சில பேர். என்னால் அப்படி இருக்க முடியலைங்க. அது நீட்டாக க்ளீனாக செய்கிற வேலை எப்பவும் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு அது இதே கிடைக்காது. போ போ அநியாயம் பண்ணிக்கிட்டு எங்கடா எதை பார் போட்டு ஆளை கீழே தள்ளுறது, எதை பாட்டு போட்டு கீழே தள்ளுறது, அட்டுலியம் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு அநியாயம் பண்ணுறதுக்கு என்னால் முடியலைங்க. பா மண்டை பிச்சு போடுனாக்கோ ஆட்டி. சரி பாருங்கள், அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. நன்றி, வணக்கம், பாய். பார்த்துட்டு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.